திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பிகினிங் அவங்க டிஎன்ஏலே இருக்கிறது வல்கரா பேசுறது. ஏன்னா பெரிய வக்கீல் எல்லாருமே வேண்டாவுமா அப்படின்னு. அப்போ தமிழ்நாட்டில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்துக்களுக்கு நீதி கிடைக்குமா என்பதே ஒரு கேள்விக்குறி. அந்த மாதிரி ஒரு நடந்த ஒரு இது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போய் கம்ப்ளைண்ட் எழுத கொடுக்குறேன். என் கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கவே இல்லை அவங்க. ஃபஸ்ட்டு என்னை அலக்கழிச்சாங்க. சாயங்காலம் வாங்க, 8 மணிக்கு வாங்க, ராத்திரி. இன்னொரு முறை யாராக இருந்தாலும் என்னுடைய மதத்தை கொச்சைப்படுத்துபவர்கள், என்னுடைய தெய்வங்களை நிந்திப்பவர்கள், அவர்களுக்கு 2 வாட்டி யோசிக்கணும். பேசலாமா, கோர்ட்டுக்கு நம்மளை இழுத்துருவாங்களா அப்படிங்கிற பயம் வரணும். இந்த மதம் சார்ந்த விஷயம்ன்றது வெரி இமோஷனல் என்னை பொறுத்த வரைக்கும். அதில் ஸோ வி வில் ரியாக்ட். இமோஷனலாக ஒரு ரியாக்ஷன் வரச்ச த கான்சிக்வன்சஸ், விளைவுகள் இப்போ என்ன ஒரு வெறி கொண்ட ஒரு இதுவாக என்னை இது வரைக்கும் கொண்டு விட்டு. இளையபரதனைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சென்னையின் ஒரே ஒரு மாமன்ற உறுப்பினர் மற்றும் பாஜகவின் சிங்கப்பெண்ணான உமானந்த மேம் அவர்கள் தான். மேம் வணக்கம். மேம் வணக்கம்மா. மேம், நீங்க நிறைய தடவை கோயிலுக்காக நிறைய கேஸ் போட்டிருக்கீங்க. அதே மாதிரி திமுகவினர் செய்யக்கூடிய பல விஷயங்கள் கேஸ் போட்டிருக்கீங்க. இப்போ திடீர் மிகப்பெரிய ஒரு பிக் பிரேக்கிங்காக என்ன பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்முடி அவர்கள் அவர் பேசின பேச்சுக்கு இப்போ பிடிவாரண்டே கொடுக்குற அளவுக்கு சுச்சுவேஷன் வந்திருக்கு. மேம், என்ன நடந்து, என்ன மாதிரி விஷயங்கள் நீ பண்ணீங்க அதில்? ஃபர்ஸ்ட் பொன்முடி ஸ்பீச் அது அவர் பேசினது சைவம் வைணவம் அதை இன்சல்ட் பண்ணி, ஒரு விலைமாதுவிடம் யாரோ போகிறார், போயிட்டு அந்த அம்மா விலைமாது கேட்கிறார், நீங்கள் சைவமா வைணவமா, என்ன புரியலையே அப்படின்னா, அவர் சார் சைவம்னா இப்படி, வைணவம்னா இப்படி. அது அந்த பாஸ்டருக்கு கேட்குறாங்க. ஒரு விலைமாது அந்த எந்த பாஸ்டரில். அது இன்னைக்கு இவர் நேத்தி பேசினதை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, உதயநிதி. இதுவும் அதே மாதிரி தான். திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பிகினிங் அவங்க டிஎன்ஏலே இருக்கிறது வல்கரா பேசுறது, அந்த மாதிரி. அண்டு தொடர்ந்து பார்த்தா இந்து மதத்தை இழிவுபடுத்துறது, அது ஒன்று இருக்குது. அவங்க இது வரைக்கும் என்ன மதத்தை இன்சல்ட் பண்ணாங்க, மீதி மதத்தை இன்சல்ட் பண்ணியா சந்தோஷப்படுவேன். அந்த இது இல்லை எனக்கு. என்னுடைய மதத்தை தொடர்ந்து நீங்கள் என்னுடைய தெய்வங்களை கொச்சைப்படுத்தி வருகிறீர்கள். கிட்டத்தட்ட 50-60 வருடங்களாக கேட்பாரே யாரும் இல்லாத மாதிரி, அந்த மாதிரி தான். ஸோ இதை கேட்கச்சே எனக்கு இது முன்னாடி ஆராசா அவர் தொடர்ந்து இதே மாதிரி பேசியிருக்க. இந்த மாதிரி டிகே எடுத்தீங்கனாலும் சரி, விசிகே எடுத்தாலும் சரி, திருமாவளவன் அவர் எடுத்தாலுமே இவங்க தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டில் இந்துக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், அசிங்கப்படுத்தப்படுகிறார்கள். இது எனக்கு ரொம்ப பெரிய குறை. எதுக்கெடுத்தாலும் நம்ம ஏன் இந்து முன்னணி பண்ணலை, ஏன் இந்த இந்து மக்கள் கட்சி பண்ணலை, ஏன் பாஜக பண்ணலை, தொடர்ந்து அவங்கள தான் நம்ம ஒவ்வொரு இந்துக்கும் அந்த விஷயம் உணர்வு வரணும். என்னுடைய மதத்தை கொச்சைப்படுத்தி விட்டார்கள், அது வராததுனால்தான் இப்படி தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியும் அடைந்தது. ஏன்னா இன்னொருத்தர் ஒரு வாட்டி பேசிச்சு, ராசாவோ யாரும் ஞாபகம் இல்லை எனக்கு, நாங்கள் தொடர்ந்து கொச்சைப்படுத்தி நாங்கள் திரும்பி ஜெயிச்சுட்டு வரோம் ஜாஸ்தி அப்படின்னே சொல்லுவாங்க. இந்து மதத்தை நாங்கள் இழிவுபடுத்தினாலும் மக்கள் அதை பொருட்படுத்தலை. ஏன் வீரமணி அவர்கள் ஒரு ஸ்டெப் போய் ராமரை செருப்பால் அடிச்சதுங்காட்டி தான் திமுக. அதான் நான் அதை தான் சொல்ல வந்தேன். அந்த செருப்பால் அடிச்சது, அதுக்கப்புறம் தாலி அறுப்பு நிகழ்ச்சி, இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு அவமானம். தாலி அறுப்பு நிகழ்ச்சி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் கோர்ட்டுக்கு போயிருந்தேன். அதுக்கும் நான் போகலை இண்டிவிஜுவலா, வேற ஒருத்தர் கேஸ் போட்டிருந்தார். நான் இம்ப்ளீட் பண்ணிக்கலான்னு போனப்போ நான் சொல்லியிருக்கேன் அதை. தொடர்ந்து அப்போ என்ன பண்ணாங்கன்னாக்க எல்லாருமே, ஏன்னா பெரிய வக்கீல் எல்லாருமே வேண்டாவுமா அப்படின்னு. அப்போ தமிழ்நாட்டில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்துக்களுக்கு நீதி கிடைக்குமா என்பதே ஒரு கேள்விக்குறி. அந்த மாதிரி ஒரு நடந்த ஒரு இது. ஏன்னா அதை எடுத்தவர் ஹரிபரந்தாமன் அந்த கோர்ட்டில். அன்னைக்கு ஹரிபரந்தாமன் ஒரு ஜட்ஜே, அவர்கிட்ட இந்த கேஸ் வருது, தாலி அறுப்புது. ஸோ என்ன போன வக்கீலெல்லாம் வேண்டாவுமா, ஹரிபரந்தாமன் வரார் அப்படின்னாக்க எவ்வளவு ப்ரெஜுடிஸ். ஒரு ஜட்ஜு இன்னைக்கு இவங்க மீதி GR சுவாமிநாதனை பற்றியோ விக்டோரியா கௌரியை பற்றியோ பேசுகிறாங்க. அப்போ அந்த காலத்தில் இவங்க ஆட்சி நடந்ததுன்னு தானே இவங்க ஆட்டம் போட்டாங்க. அப்போ ஹரிபரந்தாமன், இன்னொன்று நீங்கள் ஜஸ்டிஸ் சந்துரு, இவங்க எல்லாமே ஜட்ஜாக இருந்தவங்க தானே. இவங்களோட கொள்கையை அது என்ன, ஐ வேர் இட் ஆன் மை ஸ்லீவ் அப்படின்றது இங்கிலீஷ், இது அந்த மாதிரி தானே இருந்திருக்காங்க அவங்கெல்லாம் எல்லாருமே. அப்போ அதை பற்றி குறை சொல்லாதவங்க இன்னைக்கு இதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ எனக்கு
இதில் பொன்முடி அவர்கள் மேல் எனக்கு தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சியோ அவர் மேலே பழி வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒன்று, அவர் பேசினது ரொம்ப ரொம்ப தப்பு. யாராவது ஒரு எந்த மதத்தையுமே இந்த மாதிரி இழிவுபடுத்த தப்புன்றவன் நான். பட் நீங்கள் ஏன் தொடர்ந்து என்னுடைய மதத்தையும் என்னுடைய தெய்வங்களையும் மாற்றி இருப்பேன்? ஈவே ராமசாமி அன்றைக்கு ஒரு செருப்பு மாலை போட்டு ஊர்வலம் நடத்தினாரோ சேலத்தில், அன்றைக்கு முழித்திருக்க வேண்டும், வெகுடிருந்து இருக்க வேண்டும் இந்த சமூகம், இந்து சமூகம். அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் மோகனே அந்த கேஸ்ல என்ன சொன்னார்? அந்த இது நாங்கள் இந்துக்கள் மனம் புண்பட்டது அப்படின்ட்டு என்ன மாதிரி தொடர்ந்து, என்ன மாதிரின்னு சொல்லக்கூடாது, எனக்கெல்லாம் முன்னாடி அவர் தொடர்ந்து பாவம் எவ்வளவு இடத்துல கேஸ் போட்டு எது வரைக்கும் போச்சு. எவ்வளவு பெரிய சட்ட போராட்டம். ஒரு சட்ட போராட்டம் என்பது ஈஸியானதே இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒரு ஹிந்து காசுக்காக ஒரு கோர்ட்டுக்கு போய் இப்போ இது பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு. மேம் இந்த கேஸில் இப்போ இந்த கோர்ட்டில் என்ன மேம் சொன்னாங்க? நீங்கள் கேஸ் கொடுத்து இப்போ போய் பொன்முடி மேலே ஃபஸ்ட்டு நான் வந்து இதை கேட்ட உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட், இது சோமோட்டோவாக ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் எடுத்துட்டார். இதை எடுத்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க எல்லாரும்னு சொல்லவே நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் போய் கொடுத்தேன் நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில். அங்கே நடந்த அராஜகம் என்னை இன்னும் வெறிக்கொள்ள வைத்தது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போய் கம்ப்ளைண்ட் எழுத கொடுக்குறேன். என் கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கவே இல்லை அவங்க. ஃபஸ்ட்டு என்னை அலக்கழிச்சாங்க. சாயங்காலம் வாங்க, 8 மணிக்கு வாங்க, ராத்திரி திருப்பி காத்தா, அந்த மாதிரி. நான் எல்லா வாட்டியும் போனேன், இன்ஸ்பெக்டர் இல்லை. ஃபைனலி நான் எடுத்து கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு என் கம்ப்ளைண்ட்டை கொடுக்க போகச்சு அந்த போலீஸ் வந்து எனக்கு அக்னாலேஜ்மெண்ட் கொடுங்கன்னு அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிட்டு எனக்கு ஒரு காப்பி எடுத்துகிட்டு போயிருக்கேன். எனக்கு இதில் அக்னாலேஜ்மெண்ட் போட்டு கொடுங்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னுட்டு அப்படின்னு. தே வர் நாட் ப்ரிப்பேர்ட். மாட்டோம், நாங்கள் மேலிடத்தை கேட்க வேணும். எனக்கு அப்போ எஃப்ஐஆர் லாட்ஜ் பண்ணுங்க, எஃப்ஐஆர் காப்பியை கொடுங்கன்னு. முடியாதுன்றாங்க. சிஎஸ்ஆர் கொடுங்க அப்படிங்கிற, அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இது எதுக்கும் இல்லாமல் கம்ப்ளைண்ட்டை வாங்கி வச்சுட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டீங்க, எஃப்ஐஆர் கொடுக்க மாட்டீங்க, சிஎஸ்ஆர் கூட கொடுக்க மாட்டேன். அப்போ எதுக்கு என் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு? எதுக்காக என் கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிறீங்க? அப்போ திருப்பி கொடுங்க என் கம்ப்ளைண்ட்டை அப்படின்னு கேட்டேன். மாட்டேன்ட்டாங்க. ஸோ இவ்வளவு நடந்து, அதனால் எனக்கு அப்புறம் எனக்கு என்னோட வக்கீலே எங்களை கான்டாக்ட் பண்ணி, மேடம் இதை பர்சியூ பண்ண ஆசைப்பட்டேன். ஆமாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் அப்போ ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக மேஜிஸ்ட்ரேட் கொடுங்கன்னு தான் நான் சைதாப்பேட் போய் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக லாட்ஜ் பண்ணேன். நான் அங்கே ஒரு 3-4 மாதம் நடந்தது இந்த கேஸ். அப்பொழுதும் பொன்முடி அவர்கள் ஆஜராகவில்லை. அதில் நான் ஒன்று அந்த கோர்ட்லேயும் அதே தான் சொன்னேன். இன்றைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கிற ஜார்ஜ் டவுன் கோர்ட்லேயும் அந்த ஜட்ஜி என்னை கூண்டில் ஏற்றி சொன்னப்போ நான் சொன்னது என்னென்னா, இது வந்து இந்து தெய்வங்களை பற்றி அவமானப்படுத்துபவர்களுக்கும் இந்து பிலீஃபை கொச்சைப்படுத்துபவர்களுக்கும் என்னுடைய தெய்வங்களை நிந்தனை பண்ணுறவங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அதனால் தான் இந்த கேஸை போட்டிருக்கேன். இன்னொரு முறை யாராக இருந்தாலும் என்னுடைய மதத்தை கொச்சைப்படுத்துபவர்கள், என்னுடைய தெய்வங்களை நிந்திப்பவர்கள், அவர்களுக்கு 2 வாட்டி யோசிக்கணும். பேசலாமா, கோர்ட்டுக்கு நம்மளை இழுத்துருவாங்களா அப்படிங்கிற பயம் வரணும். அது இட் இஸ் மோர் ஆஃப் அ டிட்டரண்ட். இவங்க என்னோட இது அதே தான் நான் கோர்ட்லேயும் சொன்னேன். இன்னொரு முறை யோசிக்க வேண்டும் அவர்கள் அப்படின்னுட்டு தான் நான் சொன்னேன். அதுக்காக தான் இதை போட்டேன். இது கோர்ட்டில் நான் சைதாப்பேட்டில் போட்டப்புறம் எனக்கு போலீஸ்கிட்டேருந்து ஒரு லெட்டர், அதை விட எனக்கு அதை இன்னும் கோபப்படுத்தியது. அந்த லெட்டர் போலீஸ்கிட்டேன்னு வந்தது. இங்கு கேஸ் போடுறதுக்கும் அவர் மேலே நாங்கள் வந்து புகார் அளித்ததற்கு முகாந்திரமே இல்லை, அவர் மேலே நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அப்படின்ட்டு ஒரு லெட்டர் போலீஸ்கிட்டேன்னு. அதையும் நான் அந்த லெட்டரை படித்தோன்னே எனக்கு இன்னும் கோபம். எவ்வளவு அசிங்கமாக பேசியிருக்கிறார். புகாரும் ஆக்ஷன் எடுப்பதுக்கு முகாந்திரம் இல்லை என்கிறார்கள் அதில். ஸோ அது என்ன இன்னும் அப்புறம் அங்கே ஒரு 4 மாதம் கழிச்சு ஜார்ஜ் டவுன் கோர்ட்டுக்கு வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. நம்ம ஜஸ்டிஸ் சிஸ்டத்தில் பாருங்க, புகார் கொடுத்த நான் ஒவ்வொரு முறையும் அங்கே ஆஜராக வேண்டும். அங்கே நான் யார் மேல் புகார் கொடுத்தேனோ அவர் இதுவரைக்கும் ஆஜராகலை அவர். அதனால எனக்கு இவ்வளோ த பாத் வருது. ஸோ என்னை பொறுத்தவரை நான் பொன்முடி அவர்கள் மேல் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ தனிப்பட்ட விரோதமோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு என்னுடைய மதத்தை, என்னுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்தினார் அவ்வளவு அசிங்கமாக. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு அடுத்து ராசா, திருமாவளவன், கேஸுன்றது வரைச்ச ஒரு ஆர்கனைசேஷனாக நம்ம போட்டோன்னா இட் பிகம்ஸ் ஈஸியன்மோ. ஒரு தனி மனிதராக நாம் இந்த மாதிரி கேஸ் போடும் பொழுது இட்ஸ் அ வெரி லெபாரியஸ் ப்ராசஸ். அதெல்லாம் டைம், அந்த பேப்பர்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு வாட்டியும் அந்த கோர்ட்டுக்கு போய் 1/2 நாள் வேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி
இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட். எனக்கு ஏன் நான் இதை சொல்கிறேன்னாக்கா, இப்போது பொன்முடி கேஸில் யூஸ்வலாக என்னுடைய இது வந்து ஃபஸ்ட்டு 1/2 hourல வந்துடும், பிஃபோர் 11 வந்துடும். அந்த மாதிரி ஒரு வாட்டி வரச்ச எனக்கு அவங்க சொன்னது சீனியர் கவுன்சில் அவருக்கு, பொன்முடி அவர்களுக்கு என்ஆர் இளங்கோ, அவர் தான் அப்பியர் ஆக போகிறார், 12 o'clock வரப்போகிறார் மேடம், வெயிட் பண்ணுங்க. நாங்கள் ஐ செட் ஓகே. ஐ வெயிட்டட் 12, 1, 2 ஆச்சு. நான் வந்து வயது 70 ஆயிடுச்சு ரீசெண்டாக. எனக்கு டயபெட்டிக், ஹைலி டயபெட்டிக். நான் வெறும் கார்த்தால ஒரு கஞ்சியோ என்னமோ குடிச்சிட்டு தான் நான் அந்த கோர்ட்டுக்கு போகிறேன். ஸோ 12 o'clock இஸ் ஓகே. சரி, 1:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து நம்ம சாப்பிட்டுடலாம் ஏதாவது ஒரு வழியில். அன்றைக்கு 2 ஆயிடுச்சு எனக்கு. அப்போ நான் கேட்டேன், நான் சீனியர், என் வக்கீல்கிட்ட கேட்டேன், என்னங்க இது, நான் சீனியர் சிட்டிசன், டயபெட்டிக், எவ்வளோ நேரம் நான் உட்காந்துட்ருப்பேன். அந்த சீனியர் கவுன்சில் 12, நாங்கள் 12க்கு 2க்கு எவ்வளோங்க டிஃப்ரென்ஸு அப்படின்னு கேட்டேன் நான். அவர் சீனியர் கவுன்சிலாக இருக்கலாம், பட் என்னோட இதையும் அவர் மனசில் நினச்சி பார்த்து ஆஜராயிருக்கணும் இத்தனை நேரம். அவர் ஏன் ஆஜராகலை? அண்ட் அவர் ஆஜரானவரும் அந்த தப்பு பண்ணிட்டோம், தப்பாக பேசிட்டோம் அப்படியெல்லாம் பேசியிருந்தா கூட போல இருக்கு. ஹி வாஸ் ட்ரைங் டு சே நான் ப்ராப்பர் ப்ராசஸில் போல அப்படின்ட்டு. அதில் இதெல்லாம் தான் என்னை வந்து கொஞ்சம் கோபம் அடைந்து, ஒரு தக்க பாடம் புகட்டப்பட வேண்டும். பொன்முடி அவர்களுக்கு மாத்திரமல்ல, மீதி என்னுடைய மதத்தை இந்த மாதிரி கேவலப்படுத்தியவர்கள், என்னுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்தியவர்கள், என்னுடைய தெய்வங்களை நிந்திப்பவர்கள், அது அவர்களுக்கு ஒரு இன்னொருத்தர் இந்த மாதிரி பண்ணச்ச உமானந்தன் இல்லை, வேற யாராவது ஒருத்தர் நம்ம பேர்ல கேஸ் போட்டு நம்ம அந்த பயம் வர வேண்டும் அதில். ஆனால் எனக்கு வந்து இந்த இந்து சமூகத்தின் மேல் ஒரு பெரிய குறை தான் எனக்கு. ஏன் அவங்களுக்கு அந்த இது தைரியம், டைம், அவங்க ஈஸியாக சொல்லிடுறாங்க கேஸ் போடணும் அப்படின்னுட்டலாம். அதில் இந்த கேஸ் வந்து நான் சொல்கிற மாதிரி ஒரு லாங் ப்ராசஸ் இது. இப்போ நான் ஃப்ராங்காக சொல்லணும்னா, சீமான் அவர்கள் மேல் நான் இதே மாதிரி கொச்சைப்படுத்தி சரஸ்வதியை, நான் பரமசிவனை எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசியிருந்தார். அதில் அடுத்து சரஸ்வதி, இது உங்களுக்கே தெரியும் அவங்க எப்படின்னா பேசினாங்கன்னு. நாக்கில் சரஸ்வதி என்றால் அவள் எங்கு மலம் கழிப்பாள் அப்படின்னுட்டலாம். இதெல்லாம் எவ்வளவு அசிங்கமான இது. இந்த மாதிரி நம்பிக்கைகள் மீதி மதத்தில் இல்லையா? உங்களுக்கு அந்த தைரியம் இல்லை. நான் வந்து மீதி மதத்தை கொச்சைப்படுத்துங்கன்னு சொல்லலை, அவங்களுக்கும் மனம் புண்படும். எப்படி எனக்கு என்னுடைய மதத்தை சொல்லும் பொழுதும் என் மனம் புண்படுகிறதோ, அவங்களுக்கும் அதே தான். இந்த மதம் சார்ந்த விஷயம்ன்றது வெரி இமோஷனல் விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். அதில் ஸோ வி வில் ரியாக்ட், இமோஷனலாக ஒரு ரியாக்ஷன் வரச்ச த கான்சிக்வன்சஸ், விளைவுகள். இப்போ என்ன ஒரு வெறி கொண்ட ஒரு இதுவாக என்னை இது வரைக்கும் கொண்டு விட்டுருக்கு. அதில் நியாயம் கிடைக்க வேண்டும், அவர்கள் உணர வேண்டும் நாங்கள் செய்தது தவறு. அது வந்து அவங்க உணரலைன்னா கூட பரவாயில்ல, பயம் வரணும் பேசுறதுக்கு. உணர்ந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்து இனிமே இதை பற்றி பேசக்கூடாது, நான் உணர்ந்து விட்டேன் அப்படின்னா சொல்லிட்டாங்கன்னா அடுத்த முறை அந்த தவறை அவர்கள் செய்ய மாட்டார்கள். அதில் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு இப்போ எந்த இடத்துல நம்ம நிற்கிறோன்னா, இந்துக்கள் பயத்தினால ஒருத்தரை இனிமே பேச மாட்டார் அப்படின்ற இதுக்கு வந்துட்டு, அந்த மாதிரி தான் இனிமேல் நம்ம ஒரு 10 பேர் இந்த மாதிரி போட்டாக்க ஒருவேளை பயப்படுவாங்களோ என்னமோ அவங்க. நீங்கள் இவரை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சனாதனத்தை ஒழிக்க வேண்டும்னு ஒரு அசெம்பிளியில் வந்து பேசுகிறார் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர். அவருக்கு பேசுவதற்கு எவ்வளோ விஷயம் இருக்குது, மக்களோட அடிப்படை தேவைகள், பிரச்சனைகள், அதை பற்றியெல்லாம் பேசியிருக்கலாமே அவங்க. இப்போ நான் வருத்தப்படுறதே கார்பரேஷன்லேயும் அப்படி தான். ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் என் சமூகத்தை அட்டாக் பண்ணுவாங்க. அக்ரஹாரங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிம்பாங்க. அது இதை சொல்றதுக்கு அவங்கள தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கார்கள் மாமன்றத்திற்கு. அடுத்து வேற எதையாவது ஒழிக்கணும்னு ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? மூட நம்பிக்கைனாக்க ஏன் இந்து மதத்தை தான் மூட நம்பிக்கை இருக்கா? அதுல ஏன் ஒரு தலை பட்சத்துடன் நடந்து கொள்கிறீர்கள்? இதெல்லாம் மாறணும். தமிழ்நாட்டில் வந்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான, ஜீரணிக்க முடியாத அவலங்கள்.